وعلى نعلم فهمنا ونحورهم على ذلكم وشرورهم بأسر. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة فقد قال الله تعالى في قرآنه الكريم وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال أيضا ومن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وقال الله تعالى أيضا فمن شهد منكم الشهر فليصمه صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال أيضا من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال أيضا من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹு தாலா ஒருவனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் முஃமின்கள் முத்தகீன்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதா. புனித ஜும்மாவுடைய தினத்தில அதன் கடமையை நிறைவேற்ற ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் சகோதரர்களே, எங்கிருந்த போதிலும் சரி நமது வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரே வழியான தக்குவாவுடைய வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்துக் கொள்ளுமாறு முதலில் அடியானாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா என்னும் இறையச்சத்தை கொண்டு வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஐதுமா குந்து. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகெங்கிலும் முஸ்லிம்கள் இன்று புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக வீட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் எமக்கு ரமலானுடைய பிறை தென்படுமா இல்லையா என்ற ஷக்குடைய தினத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். இன்று மகரிபில் இருந்து எமக்கு ஷக்குடைய நாள், அது ஷாபானுடைய 30வது நாளா அல்லது இது ரமலானுடைய முதல் நாளா, ஆரம்ப நாளா என்பதுதான் ஷக்குடைய சந்தேகத்துக்குரிய நாள் என்று சொல்வது. பிறை பார்க்கின்ற நாள், ஆங்காங்கே பிறை தென்பட்டால் அறிவிக்கும்படி பிறை குழுவெல்லாம் எமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். பிறை பார்ப்பது, பிறை பார்த்து துஆவை கொண்டு மாதத்தை ஆரம்பிப்பது, இவையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த சுன்னா வழிமுறைகள். இது ஒவ்வொரு மாதத்துக்கும் உரியது. விசேடமாக நாம் ரமலானுடைய மாதம், ஷவ்வாலுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் தான் இவைகளை கணக்கில் எடுத்து எல்லோரும் அக்கறையோடு பார்க்கிறோம். எல்லா மாதங்களையும் இதை கொண்டுதான் ஆரம்பிக்க வேண்டும், பிறை கொண்டுதான்
முடிக்க வேண்டும் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று ஹுத்பாவில் 2 விடயங்கள். ஒன்று, பிறை பார்ப்பது சம்பந்தமான ஒரு விடயம். இரண்டாவது, வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் பிரதானமாக நோன்பு நோட்பது, அந்த நோன்பை விடுவதால் உள்ள தண்டனை, அதனுடைய குற்றம், பாரதூரம், விளைவுகள், அதே போல நோன்பை ரமலானுடைய மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் விடுவதற்கு உதுர் காரணங்கள் இருக்கிறது, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்ன என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை, பூமியை கோள வடிவமாக படைத்திருக்கின்றான் என்பதை நாம் நினைவில் கொண்டு, ஒரு புறத்தில் சூரியன் எப்படி உதிக்கும் போது மறுபுறத்தில் இருளாக உலகம் இருக்குமோ அதே போலத்தான் சந்திர உதயமும் ஒரு புறத்தில் உதிக்கும் போது மறுபுறத்தில் உதிக்காமல் இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டத்தான் அல்லாஹு தஆலா ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும்ஹு, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைந்து கொண்டாரோ அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று சொல்லுகின்றான். அடையாதவர் பிடிக்க தேவையே கிடையாது, அடைந்தவரைத்தான் பிடிக்க சொல்லுகின்றான். மாதத்தை அடைவதும் அடையாததும் எதை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் பிறை கணக்கை. யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே உங்களிடத்தில் வந்து பிறைகளை பற்றி மக்கள் கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், அது மக்களுக்கு நேரத்தை, ஹஜ்ஜுடைய காலத்தை அறிவித்து கொடுக்கக்கூடிய ஒரு கருவி என்று சொல்லுங்கள். வந்து கேட்கிறார்கள், இந்த பிறை தோன்றுகிறது, வளர்கிறது, திரும்ப தேய்கிறது, இது எதற்காக என்று மக்கள் வந்து கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதில் அளிக்கிறான். இந்த பிறை கணக்கை வைத்துதான் காலம் ஆரம்பிப்பது, மாதம் ஆரம்பிப்பது, முடிவு செய்வது, அதுக்கான ஒரு கருவிதான் இது என்பதை சொல்லும்படி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தான் தலைப்புறை தென்படும் போது அதை வெற்று கண்களால் பூமியிலிருந்து பார்க்க வேண்டும். சூமு லிருயதிஹி வஅஃப்திரு லிருயதிஹி, பிறை பார்த்து நோன்பு பிடியுங்கள், பிறை பார்த்து நோன்பை விட்டு பெருநாள் கொண்டாடுங்கள் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருயத் என்ற வார்த்தையை கொண்டு சொன்னார்கள். ருயத் என்றால் கண்ணிலே கண்ணாடி அணியாமல், டெலஸ்கோப் எதுவும் வைத்து பார்க்காமல், நேரடியாக சாதாரண மனிதர்களுடைய கண்ணால் பார்க்கின்ற அந்த பார்வைக்குத்தான் ருயத் என்று சொல்வது. நம்முடைய ஷாஃபி மذஹபுடைய சட்டப்படி டெலஸ்கோப் வைத்து பிறை பார்க்க கூடாது, கண்ணால் பார்க்க வேண்டும். சாதாரணமாக பூமியிலிருந்து, நிலத்திலிருந்து பார்க்க வேண்டும். ஏணி வைத்து ஏறி ஹெலிகாப்டரில் போய் அப்படியெல்லாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. எல்லா காலத்துக்கும் பொதுவான சட்டம், அன்றைய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும், கியாம நாள் வரைக்கும் நிலத்திலிருந்து, பூமியிலிருந்து வெற்று கண்ணால் பிறையை பார்க்க வேண்டும் என்பதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை. அப்படி பிறை தென்பட்டால் நீங்கள் ஷாபானை விட்டுவிட்டு ரமலானை ஆரம்பியுங்கள். பிறை தென்பட்டால் ரமலானை விட்டுவிட்டு ஷவ்வாலை ஆரம்பியுங்கள். ஃபைன் கும்ம அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான ஸலாஸீன், மேக கூட்டம் ஏற்பட்டு மப்பும் மந்தாரமுமாக இருக்கிறது, மலை மேகம் கண்ணுக்கு விளங்கவில்லை என்றால், தென்படவில்லை என்றால் ஷாபானுடைய மாதத்தை 30ஆக பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள். 30ஆக பூர்த்தியாக்கி விட்டோம் என்றால் அடுத்த நாள் ஷக்கிலிருந்து யக்கீனாகிவிடும். பிறை பார்க்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஏனென்றால் மாதம் ஒன்றுக்கு 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள். 29ஆக இருந்தால் அடுத்த நாள் ஷக்காக, சந்தேகமாக இருக்கும்.
இது 30வது நாளா அல்லது அடுத்த மாதத்தின் ஒரு முதலாவது நாளா? நாம் 30ஐ பூர்த்தியாக்கி விட்டோம் என்றால் அடுத்த நாள் உறுதியாகிவிட்டது, அது ரமலானுடைய முதல் நாள் என்று பிறை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு முன்னால அடுத்த நாள் இல்ல, ஒரு கிழமைக்கு மலை மூசாப்பாக இருந்தாலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம், மேகக்கூட்டம் மறைத்திருக்கிறது, பிறை தென்படவில்லை என்றாலும் பிரச்சனையே கிடையாது. எமக்கு கணக்கெடுப்பு தான். 29 நாள் முடிந்து விட்டால் பிறை பார்க்க வேண்டிய அவசியம். தென்படவில்லை என்றால் 30ஆக பூர்த்தியாக்கி விட்டோம். மறுநாள் பிறை தென்பட வேண்டும் என்றது அவசியமே கிடையாது. மறுநாள் புற தென்பட்டா சிலவங்க பார்த்துட்டு சொன்னா, பாத்தீங்களா ஜெமியத்துலமா தலைப்புறைய முழுங்கிட்டான், இப்ப 2வது போற இந்த பெருசாகி போற பாருங்க, 2-3 நாள் கழிச்சு போற பெருசா இருந்தா சொல்றாங்க, பாத்தீங்களா இவ்வளவு பெருசா புறைக்குமா, இது 3வது புறமாயில இருக்குது. இன்னைக்கு தான் நாங்க நோன்பு 2 பிடிச்சிக்கிறோம், ஒரு முளை ஒரு புறைய ஒரு நோன்பை முழுங்கிட்டானோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இதுதான் ஹதீஸுடைய வழிகாட்டல், இமாம்களுடைய வழிகாட்டல். முப்பெரும் கூட்டத்தினர் ஜெம்மியாவோடு சேர்ந்து பிறைக்குழு பெரிய பள்ளியில இருந்து, அதே மாதிரி முஸ்லிம் கலாச்சார மினிஸ்ட்ரி, அதே மாதிரி ஜெமியத்துல் உலமா மூவருமாக இணைந்து நாட்டு மக்களை அழகான முறையில் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1980களில் இந்த பிரச்சனை தலை தூக்கியது. உலக நாடுகளில் சர்வதேச பிறையா அல்லது தேசிய பிறையா என்ற பிரச்சனை எழுந்தபோது ஜோர்தானிலே உலக மட்டத்தில் இருக்கக்கூடிய, சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள், முஃப்திமார்கள், ஃபதீலத்து ஷேக், சமாஹத்து ஷேக், அரபு நாடுகளில் இருந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். இந்த வரலாறு ஹதீஸ் கிதாபுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது ஃபத்வாவா. அங்கு தொடர்ந்த மாநாடு பல நாட்களாக நடந்து எடுக்கப்பட்ட முடிவு, தீர்மானம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிறை கணக்கு இருக்கிறது. பிறை கணக்கின் பிறையின் தோற்றத்திலே வித்தியாசம் இருப்பதால் தத்தமது நாட்டு மக்கள் தத்தமது நாட்டின் பிறைக்குழுவை உலமாக்களை அணுகி அவர்களுடைய பிறை கணக்கு பிரகாரம் அவர்களுடைய அமல்களை செய்து கொள்ள வேண்டும். மாதங்களை அந்தந்த நாடுகளில் ஆரம்பித்து முடித்துக் கொள்ள வேண்டும். இது சர்வதேச பிறை என்பதற்கு ஒன்றுமே கிடையாது. எங்களுடைய நாட்டு பிறையை பிற நாடுகள் பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இது நேற்று இன்று வந்த முடிவல்ல, 80களில் நடந்த முடிவு. 80க்கும் பழமை வாய்ந்த ஒரு மார்க்க தீர்ப்பு வேண்டுமானால் ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மார்க்க தீர்ப்பு எல்லோருக்கும் பொதுவானது. ஏனென்றால் நபி அவர்களுடைய காலத்திலே அவர் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், அவர் முஃபஸ்ஸிரீன்களுடைய தலைவர். நபி அவர்களுடைய பிரத்யேக துஆவினால் இல்மு கொடுக்கப்பட்ட ஒரு சஹாபி. அவர் மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு முஃப்தியாகவும் செயல்பட்டார். இவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவருடைய தாய் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு வேலை நிமித்தமாக தன்னுடைய மதீனாவில் இருந்து தன்னுடைய அடிமை குரைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஷாம் தேசத்துக்கு அனுப்பினார்கள் அல்லவா, அங்கு முஆவியா ரலியல்லாஹுவை சந்திப்பதற்காக. ஷாபான் மாதத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். போய் சேரும் போது ரமலானுடைய ஆரம்பம். ஷாம் தேசம் என்பது பலஸ்தீன், ஜோர்தான், சிரியா, லெபனான், இந்த 4 நாடுகளும் சேர்ந்துதான் அன்றைய காலத்து ஷாம் தேசமாக இருந்தது. இதன் கவர்னராக முஆவியா ரலியல்லாஹு இருந்தார்கள். இவரை சந்திக்க குரைப் ரலியல்லாஹுவை அனுப்பிய போது அவர் போய் பிரயாணத்தை முடித்து கொண்டு மதீனாவுக்கு திரும்ப வந்திருக்கிறார்கள். வந்திருக்கின்ற அந்த காலம் ரமலானுடைய மாதம் முடிவுற போகிறது. ஒரு சில நாட்களில் ஷவ்வால் பிறையை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு நீண்ட ஒரு காலம் அந்த பிரயாணத்துக்கு எடுத்துக்கொண்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தந்த தாய் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அனுப்பின அந்த அவருடைய அடிமை குரைப் ரலியல்லாஹுவை சந்திச்சு பிரயாண நிமித்தமாக எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாங்க. ஆமா, நீங்க ஷாம் தேசத்தை எப்ப போய் அடைஞ்சீங்க?
நான் ரமலானுக்கு நெருக்கமான அந்த காலத்துல போய் சேர்ந்தேன். ரமலான் பிறைய அங்க நீங்க எப்ப பாத்தீங்க? சொன்னாங்க ரஐனாஹு லைலத்தல் ஜுமா, நாங்க வெள்ளிக்கிழமை இரவு பிறை கண்டோம், பிறையை பார்த்தோம். வெள்ளிக்கிழமை இரவு, வியாழக்கிழமை பின்னேரம், வெள்ளிக்கிழமை இரவு நாங்க பிறையை பார்த்தோம். அப்ப நீங்க கண்டீங்களா? ஆமா, நான் கண்டேன், மக்கள் எல்லாரும் கண்டார்கள், நானும் நோன்பு பிடிச்சேன், மக்கள் எல்லாரும் நோன்பு பிடிச்சாங்க, கவர்னர் முஆவியா ரலியல்லாஹு நோன்பு பிடிச்சாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லாக்கின்னா ரஐனாஹு லைலத்த சபத், நாங்க அந்த பிறைய, ரமலானுடைய பிறைய மதீனாவுல சனிக்கிழமை இரவு தான் பார்த்தோம். சனிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை பார்க்கல. நாங்க வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கவும் இல்லை, சனிக்கிழமை தான், சனிக்கிழமை இரவு தான் நாங்க பிறைய பார்த்தோம். அந்த சனிக்கிழமை தான் முதலாவது நோன்பு ஆரம்பிச்சோம். ஷாமுக்கும் மதீனாவுக்கும் முன்ன பின்ன ஆகிட்டு நோன்பு, அங்க வெள்ளிக்கிழமை, இங்க சனிக்கிழமை ஆகிட்டு. இப்ப குரைப் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, குரைப் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஷாமுடைய முஸ்லிம்கள் எல்லாரும் பிறை கண்டு நோன்பு பிடிச்சுக்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு விசேடமா எல்லாருக்கும் பொறுப்பானவர், கவர்னர், அவரும் நோன்பு பிடிச்சுக்கிறார். இதெல்லாம் நீங்க ஏத்துக்கொள்ள மாட்டீங்களா? ஏத்துக்கொள்ள மாட்டீங்களா? சாட்சிகளாக ஏத்துக்கொள்ள மாட்டீங்களா? அந்த பிறை கண்ட சாட்சியை ஏத்துக்கொள்ளலாமே. சொன்னாங்க, நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம். லா நஸாலு ஹத்தா ரஐனாஹு, நாங்க பிறைய, லா நஸாலு நஸூமு ஹத்தா ரஐனாஹு, நாங்க பிறைய காணுற வரைக்கும் நோன்பை பிடிச்சு கொண்டே இருப்போம், நோன்பை விட மாட்டோம், எங்களுக்கு பிறைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி பிறை தென்படலண்டா நாங்க ரமலான 30 பூர்த்தி ஆக்குவோம். பிறை தென்படலண்டா ரமலான 30 பூர்த்தி ஆக்குவோம். அப்போ ஷாம் தேசத்து வாசிகள் எங்களுக்கு முன்னால ஒரு நாள் முந்திப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஒருவேளை 29 இருக்கலாம், எங்களுக்கு 30 இருக்கலாம். பிறை பார்க்கிற வரைக்கும் பிடிச்சு கொண்டே இருப்போம். நாங்க 29 நோன்பை பிடிச்சிட்டு பிறைய பார்ப்போம், பிறையா இருந்தா பெருநாள் கொண்டாடுவோம், இல்லைன்னா 30 பூர்த்தி ஆக்குவோம். ஹாகத அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஏவிக்கிறாங்க. சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, பிறை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறை கண்டு நோன்பு விடுங்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குரைப் ரலியல்லாஹுடைய ஹதீஸுக்கு இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ், திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் போன்ற ரவாஹுல் ஹம்சா, சியாவு சித்தாவுடைய புகாரியை தவிர ஏனைய எல்லா 5 கிரந்தங்களுடைய இமாம்களும் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் சஹீஹான ஹதீஸ் என்று. விசேடமாக ஹதீஸுக்கு தலைப்பிடும் போது இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் தலைப்பிட்டிருக்கிறார்கள் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிறை கணக்கு இருக்கிறது. தத்தமது நாட்டு மக்கள் அவரவர்களுடைய பிறையை பார்த்து மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும், முடிக்க வேண்டும் என்பதற்கு தலீலாக, ஆதாரமாக இந்த ஹதீஸை தான் கொண்டு வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு 1200 வருடங்களுக்கு முன்னால், 1000 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஃபத்வா இது. இதை கிண்டி கிளறி ஒவ்வொரு வருடமும் குப்பை கண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா மதுஹபுகளுடைய இமாம்களும் தெளிவாக சொல்லுகிறார்கள், அவரவர்களுடைய நாட்டு பிறைப்படி மாதத்தை ஆரம்பித்து மாதத்தை முடியுங்கள். மதுஹபுகளுடைய இமாம்கள் என்று சொல்லும் போது அவர்களுடைய மசாலா இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அந்த மசாலாவை பின்பற்றுகின்ற, மதுஹபை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய ஹனஃபியாக்களுக்கும், ஷாஃபியாக்களுக்கும், மாலிகியாக்களுக்கும், ஹம்பலியாக்களுக்கும் நோன்பு வேறாகத்தான் வரும். ஒரு நோன்பு முன்ன பின்னதான் வந்து கொண்டிருக்கும், அவர்கள் வாழுகின்ற நாட்டு சூழலை வைத்து. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை பற்றி பெருசாக நாம் அலட்டி கொண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நாட்டு மக்களை வழிநடத்துவதற்கான தலைமைத்துவங்கள் இருக்கின்றது. அவர்கள் முடிவு செய்வார்கள். பிறை பார்த்த சாட்சியங்களை கேட்கிறார்கள். கண்டால் சாட்சி சொல்வோம், கண்டால் சாட்சி சொல்வோம். சாட்சியத்தை ஏற்றால் அவர்கள் ஏற்று முடிவு செய்து முடிவை அறிவிப்பார்கள். டெலிகாஸ்ட் மூலம், புரோட்காஸ்ட் மூலம் அறிவிப்பார்கள். நாம் அதை ஏற்று நாம் மாதத்தை அழகாக ஒற்றுமையாக ஆரம்பித்து நோன்பை துவங்குவோம், நோன்பை முடிப்போம்.
இதில் எந்த விதமான பிரச்சனைப்பட வேண்டிய, ஒற்றுமையை குலைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இரண்டாவதாக ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை ரிவாயத்து செய்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே 2 மனிதர்கள் வந்து என்னை ஒரு மலை அடிவாரத்துக்கு கூட்டிச் சென்றார்கள். என்னை ஏற சொன்னார்கள். நான் அவர்களுடன் சேர்ந்து ஏறினேன். அந்த மலைக்கு அப்பால் கூக்குரலிடுகின்ற ஒப்பாரி சத்தம் கேட்கிறது. ஒப்பாரி சத்தம் கேட்கிறது. நான் இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் நரகவாதிகள் என்று அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள். நான் அவர்களை உற்று பார்த்தேன். அவர்களுடைய மூக்கு, இந்த மூக்கு பகுதியில் துவாரமிடப்பட்டு பிராணிகளுக்கு, கரத்தை கூட்டுகின்ற அந்த பிராணிகளுக்கு, சவாரி செய்கின்ற, பிரயாணம் செய்கின்ற அந்த பிராணிகளுக்கு, ஒட்டகம், மாடு போன்ற பிராணிகளுக்கு அந்த மூக்கணாங்கயிறு குத்தப்பட்டிருப்பது போன்று அது குத்தப்பட்டு அந்த கயிறுகள் அவர்களுடைய கடவாய் பற்களோடு இறுக்கி கட்டப்பட்டு தொங்க விடப்பட்டிருக்கிறார்கள். தொங்க விடப்பட்டு வேதனை செய்யப்படுகின்ற காட்சி எனக்கு காட்டப்பட்டது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் அவர்களிடம், என்னை அழைத்து சென்ற அந்த 2 மனிதர்களிடம் கனவிலேயே நான் கேட்டேன், இவர்கள் யார், ஏன் இவர்களுக்கு இந்த தண்டனை? சொன்னார்கள், எனக்கு அறிவிக்கப்பட்டது, இவர்கள் தான் ரமலானுடைய மாதத்தில் எந்த விதமான பிலா உதுர் வலா கரல், எந்த நோக்கமும் வலா மரல், எந்த ஒரு தங்கடமும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் வேண்டும் என்றே ரமலானுடைய நோன்பை பாழாக்கியவர்கள். ரமலானுடைய நோன்பு பிடிக்க சக்தி இருந்தும் ஆரோக்கியம் இருந்தும் இவர்கள் வேண்டுமென்றே நோன்பை விட்டு அலட்சிய போக்கோடு நடந்து கொண்டவர்கள். இவர்களுக்குரிய தண்டனை என்று எனக்கு சொல்லப்பட்டது கனவில் என்ற ஹதீஸை நபி அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். இதை அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எல்லா ஜும்ஹூர் உலமாக்களுடைய பத்வா என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதம் நோன்பை அடைந்து அவர் வேண்டுமென்றே நோன்பை விட்டு விட்டார் என்றால் அவர் பெரும் பாவத்தை செய்து விட்டார். அவர் அந்த பாவத்துக்காக தௌபா செய்ய வேண்டும். விட்ட நோன்புகளை கலா செய்ய வேண்டும். விட்ட நோன்புகளை வருடங்கள் பல தாண்டி சென்று விட்டால் ஒவ்வொரு வருடங்கள் தாண்டுவதற்கும் ஒவ்வொரு நோன்புக்கு ஃபித்யாக்களை அதிகப்படுத்த வேண்டும். ஃபித்யாக்களை அதிகப்படுத்த வேண்டும். எப்படி என்றால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், மன் கான மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபைத்தத்தும் மின் அய்யாமின் உகர். ஆண்களுக்கு 2 உதுர் தான். நோன்பு பிடிக்க இயலாது, சிரமம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று, திடீர்னு அவர் நோய்வாய்ப்பட்டுட்டார் அல்லது ஒரு பிரயாணத்தை மேற்கொள்றார். இப்படியான சந்தர்ப்பத்தில் அவருக்கு நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அடுத்த 11 மாதத்துல அவர் அந்த நோன்பை விட்ட நோன்புகளை கலா செஞ்சு முடிச்சிடணும். கலா செஞ்சு முடிக்கலண்டா அடுத்த ரமலான் வந்துடும். அடுத்த ரமலான் வந்துட்டா சென்ற ரமலானுடைய நோன்பை விட்ட குற்றவாளியாகிடுவார். கலா செய்யலையே. அப்ப திரும்ப இந்த ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகுதான் சென்ற ரமலானுடைய விடுபட்ட நோன்புகளை கலா செய்யணும். அப்படி கலா செய்யறதா இருந்தா ஒவ்வொரு நோன்புக்கும் தலா ஒவ்வொரு ஃபித்யாக்கள் கொடுக்கணும். ஃபித்யா என்கிறது 600 கிராம் அரிசி ஒரு நோன்புக்கு கொடுத்துதான் அந்த நோன்பை கலா செய்யணும். என்னுடைய ஒரு நோன்பு விடுபட்டு இருக்கிறது, அந்த நோன்புக்கு 5 வருடங்கள் கடந்து விட்டது என்றால் அந்த நோன்புக்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் தலா ஒவ்வொரு ஃபித்யா வீதம் 5 ஃபித்யாக்கள் கொடுக்க வேண்டும். 5 ஃபித்யாக்கள் 10 வருடம் கடந்தால் ஒரு நோன்புக்கு 10 ஃபித்யாக்கள் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, பெண்களுடைய கணக்கு வேறு. அவர்களுடைய மென்சஸ் காலம், நிஃபாசுடைய காலம், அவர்களுடைய ஹாமில் முர்தியுடைய காலம், கற்ப காலம், பாலூட்டுகின்ற காலம், இதுக்கெல்லாம் தனித்தனி சட்டங்கள் இருக்கிறது அவர்களுக்கு. இது ஆண்களோடு சம்பந்தப்பட்ட இடம் என்பதால் ஆண்களுக்குரிய 2 உதுர் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் நோயாளியாகி விட்டோம் என்றால் 2 நிலைமைகளில் நோயாளி. ஒன்று, அவர் சக்தியோடு தான் இருக்கிறார், நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார், ஆனா இடையில் அவருக்கு திடீரென்று நோய்வாய்ப்பட்டு விட்டார்.
நம்பகமான வைத்தியர் ஆலோசனை சொல்லுகிறார், கொஞ்ச நாளைக்கு நீங்க நோன்பை விட்டுட்டு இந்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு வைத்திய ஆலோசனையின் பிற்பாடு அவர் ஒரு பத்தியனுக்காக மருந்து மாத்திரை சாப்பிடுறதுக்காக தன்னுடைய நோய் சுகமாகணும்ங்கிறதுக்காக நோன்பை விடலாம். அது ஒரு 3 நோன்போ 5 நோன்போ விட்டுட்டார். விட்ட நோன்பை அடுத்த ரமலானுக்கு இடையில அவர் கலா செஞ்சு கொள்ளணும். இரண்டாவது நோயில உள்ள ஒரு வகை, அவருக்கு நோன்பு பிடிக்க இயலாத நிரந்தரமான நோய். அவர் வாலிபராக இருக்கலாம் அல்லது வயோதிபராக இருக்கலாம், தொடர்ந்த நோயிலே இருக்கிறார். அவருக்கு இந்த ரமலான் இல்லை, அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களிலும் நோன்பே பிடிக்க முடியாத ஒரு நோயாளி. அவர் முதுமை எய்திய வயோதிபராக இருக்கலாம் அல்லது வாலிபராகவும் இருக்கலாம். நிரந்தரமாக நோன்பு பிடிக்க முடியாத ஒரு நோயாளியாக இருந்தால் அவருக்கு நோன்பு கலா அவசியம் இல்லை. அவர் அதுக்கு பகரமாக ஃபிதியாக்கள் 30 கொடுத்தால் போதும். 600 கிராம் அரிசி 3018 கிலோகிராம் அரிசி அவரை மொத்தமாகவும் கொடுக்கலாம், பிரித்தும் கொடுக்கலாம். அதை 30ஆகவும் கொடுக்கலாம் அல்லது ஒவ்வொரு கிலோ வீதமாகவும் கொடுக்கலாம். எப்படியும் அதை கொடுத்து முடிக்க வேண்டும். ஒரு நோன்புக்கு தலா ஒரு ஃபிதியா வீதம் அதை அடுத்த வருடமே அவர் கொடுத்து முடிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது 2 விதமான நோயாளிகளுக்குரிய சட்டம். பிரயாணம் என்று வரும்போது நாம் தொழுகையை சுருக்குவதற்கான நிபந்தனைகள் அனைத்தும் நோன்புக்கும் உரியது. தொழுகையை சுருக்கிறதுக்கு 84 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ளணும். போறது மாத்திரம் 84 கிலோமீட்டர் இருக்கணும். பாரத கணக்கு பண்றதில்லை. அது எந்த வாகனத்துல எவ்வளவு வேகமாக போற வாகனத்துல பிரயாணம் செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. 84 கிலோமீட்டர் இருக்கணும். இரண்டாவது, ஆகுமான பிரயாணமாக இருக்கணும். ஹராமான ஒரு நோக்கத்துக்காக பாவத்துக்காக செல்லுகின்ற பிரயாணமாக இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த நிபந்தனைகளோடு அவர் ஃபஜ்ர் தொழுகைக்கு அதான் சொல்வதற்கு முன்னால் ஊருடைய எல்லையை தாண்டி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர் அன்றைய நாள் நோன்பு நோக்காமல் இருக்க முடியும். அவர் ஃபஜ்ருக்கு பின்னால் தான் ஊரிலிருந்து பிரயாணப்பட போகிறார். ஒரு பிரயாணம் 4-5 பேர் சேர்ந்து செட் பண்ணிக்கிறாங்க. ஜஃப்னாவுக்கு போகணும். எங்க இருந்து போறதுக்கு எப்படியும் ஒரு 300-400 கிலோமீட்டர் சரி. ஒரு வியாபார நோக்கத்துல போறாங்க அல்லது ஏதோ திருமண பேச்சுவார்த்தை, ஏதோ ஒரு ஹலாலான ஒரு விஷயமாக போறாங்க. 2 நிபந்தனை சரி. ஊருடைய எல்லையே ஃபஜ்ருக்கு முன்னால தாண்டி இருக்கணும். ஆனா அதை தாண்ட இல்லை. ஏன்னா அவங்களோட பிரயாண நேரம் காலையில 7 மணிக்கு. காலையில 7 மணிக்கு தான் பிரயாணம் ஆரம்பிக்க போறாங்க 4 பேர். ஒருத்தர் என்ன செய்யறாரு, இன்னைக்கு பிரயாணம் தானே போறோம், 400 கிலோமீட்டர் தூரம், அதால சிரமமாய்க்கும். அவர் நியத்து வைக்கவும் இல்லை, நோன்பு பிடிக்கவும் இல்லை, நோன்பு விட்டுட்டாரு. ஃபஜ்ர் தொழுததுக்கு பின்னால பிரயாணம் ஏற்பாடு செஞ்ச 2 நண்பர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு கொஞ்சம் வாகனம் முன்ன பின்ன ஆகிட்டு பிரயாணத்தை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறான். இப்ப என்ன ஆகிட்டு, எந்த பிரயாணத்துக்காக நோன்பை விட்டாரோ அந்த பிரயாணமும் அன்றைய நாள் கிடையாது, நோன்பும் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் நோன்பு நியத்து வைக்கவும் இல்லை, நோன்பு பிடிக்கவும் இல்லை. நோன்பு பிடிக்கிறேன்டா என்ன செய்யணும், இரவு நேரத்தில் ஃபஜ்ருக்கு முன்னால் அவர் நியத்து வச்சிருக்கணும். நியத்து வைக்காமல் வெறுமனே சஹர சாப்பிட்டதுக்கு அவருடைய நோன்பு செல்லுபடியாக. அவர் இஃப்தாரோட அவர் அப்படியே தன்னை இன்சாக்கோட இருந்து மகரிப் வரைக்கும் நோன்பு மாதிரி இருந்து அந்த நோன்பு புறவு கலா செய்யும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இப்ப பிரயாணமும் இல்லை, நோன்பும் இல்லை இவருக்கு. அதனால தான் அவர் ஃபஜ்ருக்கு முன்னாலேயே ஊருடைய எல்லையை தாண்டுபவராக இருந்தால்தான் அவர் பிரயாணி. ஊர்ல இருந்தா அவர் ஊர்வாசி. ஊரில் இருந்து கொண்டு நோன்பு பிடிக்காமல் இருக்க முடியாது. அவர் நோன்பை விட்ட குற்றவாளி. எனவே நோன்பு பிடிச்சுதான் இருக்கணும். அவர் 7 மணிக்கு இல்ல 8 மணிக்கு இல்ல 10 மணிக்கு காலையில பிரயாணம் போறவராக இருந்தாலும் அவர் அன்றைய நாள் நோன்பாளியாகத்தான் இருக்கணும். இப்ப பிரயாணம் ஏற்பாடாயிட்டா பிரயாணத்தை ஆரம்பிச்சு போய் கொண்டிருப்பார்.
இடையில் அவருக்கு ஏதாவது பிரயாணத்தின் காரணமாக சிரமம் ஏற்பட்டு நோன்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தால் அவருக்கு நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் சலுகை வழங்கி இருக்கிறது. இதுதான் சஃபர்ல நோன்பை விடுற முறை. சஃபர்ல நோன்பை விடுற முறை இதுதான். இன்னைக்கு சஃபர் செய்யறோம்னு சொல்லி அவர் நியத்தும் இல்லை, நாளைக்கு பிரயாணம் ஒன்றைக்கு நோன்பை விட்டுட்டோன்னு வீட்டுல எல்லாம் சொல்லி அவர் நோன்பை விடுறதுக்கு ஒரு கொண்டாட்டம். கடைசி நோன்பும் இல்லை பிரயாணமும் இல்லாம போயிட்டு, பிரயாணம் இல்லாமல் விடுபட்ட நோன்பு அவர் வேண்டுமென்றே விட்ட நோன்பு. அது அந்த நோன்பை கலா செய்யும் போது ஃபிதியாவோடு தான் கலா செய்ய வேண்டும். ஃபிதியாவோடு தான் கலா செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே வருகின்ற ரமலானுடைய மாதம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஃபரத அலைக்கும் ஸியாம ஃபீ ரமலான் வஸனன்து அலைக்குமுல் கியாம ஃபீ. ரமலானுடைய காலம் பகலில் நோன்பு பிடிப்பதை அல்லாஹ் தஆலா ஃபரலாக ஆக்கி இருக்கின்றான். இரவில் நின்று தொழுவதை நான் சுன்னத்தாக ஆக்கி இருக்கின்றேன். இரவில் நின்று தொழுவதை நான் சுன்னத்தாக ஆக்கி இருக்கின்றேன். எனவே ரமலான் முபாரக்கான ஒரு ஷஹ்ருன் அலீம், மகத்துவம் மிக்க ஒரு மாதம். அந்த மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பு பிடிக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எக்காரணம் கொண்டும் நோன்பை வேணுமென்றே விட்டு விடுபட்ட அந்த நோன்பை 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு பிடித்தாலும் அந்த ரமலானுடைய பரக்கத்தை அடைந்து கொள்ள முடியாது. எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய பிந்திய 15 நாட்களில் சுன்னத்தான நோன்புகளை பிடிக்க வேண்டாம் என்று தடுத்தார்கள். உடம்பை புஷ்டியாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஃபர்லான நோன்புகள் வரை இருக்கிறது, சுன்னத்தை பிடித்து உடலை பலவீனப்படுத்திக் கொள்ள வேண்டாம், தயார்படுத்தி உஷாராக உடம்பை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள், ரமலானுடைய ஃபர்லான நோன்புகளை பிடிக்க வேண்டும் என்பதால் ஷஅபானுடைய பிந்திய பகுதியில் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் தடுத்தார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே வர இருக்கின்ற ரமலானுடைய மாதம் ஒருவேளை துறை தென்பட்டால் நாளைய நாள் ரமலானாக இருக்கலாம், இல்லை என்றால் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எம்முடைய ரமலானுடைய முதல் நாள் அழகான முறையில் நோன்புகளை நோற்று இரவு வணக்கம் புரிந்து குர்ஆன் திலாவத் செய்து அதிகமாக சதகாக்கள் தர்மங்கள் கொடுத்து ஏழை மக்களுடைய பசியை உணர்ந்து பட்டினியை உணர்ந்து அவர்களுக்கும் அதிகமாக சதகாக்கள் தர்மங்கள் கொடுத்து உணவளித்து இஃப்தார் அளித்து சஹருக்குரிய ஏற்பாடுகளை செய்து நோன்பு திறக்குவதற்கான ஏற்பாடுகள் பள்ளிவாசலிலே செய்யப்படுகின்றது. ஒரு கூட்டான ஒரு அமல். அந்த அமலில் நாங்களும் எங்களுடைய சதகாக்களை கொடுத்து பங்குதாரிகளாக ஆகிக்கொள்ள வேண்டும். இது நன்மைகள் சொரியக்கூடிய ஒரு மாதம். இயன்ற அளவுக்கு நம்முடைய பணத்தாலும் உடலாலும் அதிகமாக அர்ப்பணித்து நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ரஹ்மத்துடைய மக்ஃபிரத்துடைய இத்துக்குமின நாருடைய இந்த பகுதிகளை கொள்ளையடித்துக் கொண்டு அதை அடைந்த கூட்டத்தில் நாம் அனைவரும் சேர வேண்டும். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேடமாக லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இந்த 2 திக்ரையும் நோன்பாளிகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதிகமாக நோன்பாளிகள் செய்ய வேண்டிய திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். 2 துஆக்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் சுவர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். இந்த 2 துஆவும் நோன்பாளிகள் அதிகமாக கேட்க வேண்டிய துஆக்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இதே போன்று பல விடயங்கள் ரமலானுடைய மாதத்தில் செய்வதற்காக நிறைய இருக்கிறது. அதெல்லாம் விசேடமாக மஸ்ஜிதுகளில் ஏற்பாடு செய்கின்ற ஃபிக்ஹ் வகுப்புகள், நோன்பு சம்பந்தமான, ஜக்காத் சம்பந்தமான, ஸதகத்துல் ஃபித்ர் சம்பந்தமான, இதர வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான ஃபிக்ஹ் விளக்க வகுப்புகளில் கலந்து கொண்டு இல்முடைய மஜ்லிஸ்களில் சேர்ந்து இல்மை படிப்பதும் பெரிய ஒரு பாடம், பெரிய ஒரு அமல். அதையும் மேற்கொண்டு எம்முடைய அமல்களை சீராக முறையாக இஹ்லாஸ் பொருந்தியதாக மன தூய்மையோடு செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் அடைய ஏகவல்லவன் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எம்முடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. பெற்றார்களுடைய, உற்றார் உறவினர்களுடைய, மனைவி மக்களுடைய, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய, அண்டை வீட்டாளர்களுடைய, பூரா உலக முஸ்லிம்கள் மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்மிலே யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கபறுகளை வெளிச்சமாக விசாலமாக சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்குவாயா. யா அல்லாஹ்,
வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவாயா. சென்ற வருடம் எம்மோடு இருந்த எத்தனையோ குடும்பஸ்தர்கள், எத்தனையோ எம்முடைய சகோதரர்கள், எத்தனையோ எம்முடைய உறவினர்கள் இன்றைய ரமலானில் மறைந்து விட்டார்கள். அவர்களுடைய ஆயுளை முடித்துக் கொண்டார்கள். யா அல்லாஹ், அவர்களை பொருந்திக் கொள்வாயா, எம்முடைய ஆயுளை நீடித்து தருவாயா. எமக்கு இந்த வருகின்ற ரமலானை போன்று பல பல ரமலான்களை அடையும் சந்தர்ப்பத்தை தருவாயா. ரஹ்மத்தை, மகஃபிரத்தையும், இத்துக்குமின்னாரையும், இந்த ரமலானுடைய மாதத்தில் உள்ள விசேடமான பொக்கிஷமான புனித லைலத்துல் கத்ரையும் அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவாயாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيك من عذاب النار وتدخلكم الجنة. وقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. وقال نبينا عليه الصلاة والسلام من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم بر رؤوف رحيم ورب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم.